டிஎம்கே எல்லாமே பேசுவேன். ஒன்ஸ் வந்து நாங்கள் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலுமே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து திருப்பி வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னு போது ஏன் நம்ம வீடியோவை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன். ஸோ இதில் வந்து விஜய் சார் வின் பண்ணதில் அதாவது விஜய் சார் சொல்கிறதா, விஜய் ப்ரோ சொல்கிறதா, விஜய் அண்ணா சொல்கிறதா, நம்மளோட விஜய்ப்பா அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவரை வந்து நான் அவ்வளோ பரிமாணத்தில் நம்ம பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம், ஒரு நம்மளில் ஒருத்தராகவே வந்து நம்ம படங்களில் ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது அவர் வந்து இன்னைக்கு வந்து சினி ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆப்வியஸாக எம்ஜிஆர் சார்லேருந்து, ஜெயலலிதா அம்மாலேருந்து, கலைஞர்லேருந்து, இப்போ முக ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், ஸோ அந்த எல்லாருமே முக ஸ்டாலின் சார், உதயநிதி எல்லாருமே ஓரளவுக்கு அந்த சைட்லேருந்து தான் வந்தவங்க. அப்படின்னாலுமே ஏன் ரஜினி கமல் சார் கூட வந்து தொடரத்துக்கு யோசிச்ச இந்த அரசியல் ஜேர்னி அப்படின்னு சொல்லாமா, அரசியல் இந்த டிராவல் வந்து விஜய் சார் வந்து 2 இயர்ஸ் தான் கட்சி ஆரம்பிச்சே ஆகுது. ஆனால் இன்னைக்கு அவர் காட்டின இந்த வின்னிங் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஆட்சியில் என்ன செய்வாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் வந்து இந்த ஒரு வின்னே வந்து ஒரு ஹிஸ்டாரிக் வின்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. 1967க்கு அப்புறம் ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கே அப்படின்னு இருந்த ஒரு விஷயங்கள் மாறி எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஜனங்க யோசிச்சதுக்கான ரிசல்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்தியாவில் எங்கள் அப்பா என் தம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா வந்து தீவிர டிஎம்கே ஃபேன் தாங்க. என் தம்பி யார் ஓட்டு போட்டான்னு தெரியாது. பட் ஆனால் ஆப்வியஸாக நானுமே ஒரு பீரியட் வரைக்கும் டிஎம்கே, ஏன்னா அப்போ நம்மளுக்கு வந்து நான் எங்கள் அப்பா கூட அரசியல் பேசினாலுமே அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா நம்மளுக்கு அதை பற்றின புரியுது கம்மியாக இருக்கும்போது அவங்க சொல்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அவங்க கிட்ட கற்றுக்கிற அந்த நாலேஜ் வச்சு தான் நம்ம யோசிப்போம். அப்படின்னும் போது எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இன்னுமே அந்த கிராட்டிடியூடை டிஎம்கே காட்டுறதுக்காக மோஸ்ட்லி அவர் டிஎம்கே தான் ஓட்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் கேட்கல, அவரும் கேட்கல. அதனால நான் ஒரு வேளை இந்தியாவில் இருந்திருந்தா கண்டிப்பாக விஜய்க்கு தான் போட்டிருப்பேன். கமல் சார் வந்தப்போவுமே நான் வந்து கமலுக்கு தான் போடணும் அப்படின்னு அப்பவே நாங்கள் யோசில தான் இருந்தோம். ஆனால் ஒரு ஆசை தான், ஒரு வேளை இந்த டைமில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருந்தா இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு யோசிச்ச அந்த குரூப்க்கு நடுவில் நானும் ஒருத்தி தான். அப்படின்னும் போது இப்போ வின் பண்ணது விஜய் சாருங்கிறதுனால ஹாப்பியா அப்படின்னு கேட்டால் விஜய் சார் ஃபேனு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். படங்கள் நல்லா இருந்தால் விஜய் சார் தான் பார்க்கறதா, அஜித் தான் பார்க்கறதா, சூர்யா சார் யார் தான் இருந்தாலும் பார்க்கறதா, கமல், ரஜினி அதெல்லாம் அது வேற விஷயம். பட் ஆனால்